எல்லாருமே எந்த ஒரு தப்பு செய்யாமல் ஒரு கொள்கையோட ஒரு இறைவன் நம்மளை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பயபக்தியோடு இருந்து நம்மளுக்கு ஏமாற்றம் இல்லாமல் எந்த ஒரு ஏமாற்றம் இல்லாமல் எந்த ஃப்ராடுத்தனம் பண்ணாமல் அவன் சம்பாரித்து கரெக்டாக அவனுக்கு அந்த வர காசை அவன் பயன்படுத்தினான்னா எல்லாருமே ராஜாதாம்மா. எல்லார் வீட்லேயும் எல்லாமே பணக்காரன் தான். கோடீஸ்வரர் வாழ்க்கைன்றது பார்த்திங்கன்னா நோய் நொடி இல்லாமல் எவன் இருக்கானோ அவன் தாம்மா கோடீஸ்வரன். பணத்தை வச்சுருக்கலாம் கோடீஸ்வரனே கிடையாதுமா. அவன் பணமும் இருக்கணும், கூட நோயும் இருக்கணும், கூட பயமும் இருக்கணும், தூக்கம் வராது. எதுவுமே இல்லாதவனுக்கு எதுவுமே இல்லை. நிம்மதியாக சாப்பிடான், நிம்மதியாக தூக்கம், நிம்மதியாக போவான். என்கிட்ட அவன்கிட்ட ஒன்றுமே இல்லையே. ஸோ எப்படி வேணால் யோசிக்கலாம். ஆனால் மனுஷனாக பிறந்தா என்னொன்று சாதிக்கணும். சும்மா எந்திரிச்சோம், சாப்பிட்டோம், தூங்கணும், மேண்டோம், போண்டோம் அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் வாழவே முடியாது. எதனா ஒன்று பண்ணணும். நீ நாட்டுக்காக சாதிக்க வேணாம். அட்லீஸ்ட் உன்னை நம்பி உங்கள் அப்பா உன்னை பெற்ற இந்த உலகத்தை கொண்டு வந்து தெய்வத்துக்கு என்ன ஒன்று செய்யணும், உன்னை பெற்ற அப்பா அம்மாவுக்கு என்ன ஒன்று செய்யணும், உன்னை நாடி வர மனைவிக்கு என்ன ஒன்று செய்யணும், கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கு என்ன செய்யணும். நீ கூட வரலாம் விட்டுட்டு நேற்று ஃப்ரெண்ட்ஷிப்புக்கோ இன்றைக்கி ஊர் சுற்றிட்டு இருந்தேன்னா எங்கே உனக்கு இறைவன் படி அளப்பான்?